You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சரி, இப்பொழுது அவர், அதாவது எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு எல்லா நேரங்களிலும் ஆவியின் மீது கட்டுப்பாடு உள்ளதா? ஆமையா, ஆமையா. பரிசுத்த ஆவி கட்டுப்படுத்துகிறது. ஆமையா, அது உங்களை குறித்த கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. நீங்கள் அதை குறித்த கட்டுப்பாட்டை உடையவராயிருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் வேதத்திற்கு முரணாக நடந்து கொள்ளும்படி அது ஒரு காலம் செய்யாது. அது ஆவி அயோக்கியமானதை செய்யாது. அது உண்மை. சரி, உங்களை நேசிக்கும் ஒருவரிடமிருந்து, ஆம், அது இந்த இடத்தில் உள்ளது. சரி, நாம் வேறொரு கேள்விக்கு இங்கிருந்து சென்று நாம் எங்கிருக்கிறோம் என்பதை காண்போம். இப்பொழுது அதற்கு ஒரு அடிப்படை இருந்ததென்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த கேள்விகளை நான் இப்பொழுது படிக்கவிருக்கும் போது வேற ஏதாகிலும் ஒரு கேள்வி, இதன் பேரில் வேற ஏதாகிலும் கேள்வி உண்டா? நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு விட்டோமா? இதை நாம் எவ்விதம் விசுவாசிக்கிறோம் என்று நாம் எல்லோருக்கும் புரிந்து விட்டதா? சரி, கூறுங்கள். இங்கே இன்னும் இதன் பேரிலா? சரி, தயக்கம் வேண்டாம். இது அவர் இழக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நிமிடம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அது உண்மை, அது உண்மை. புரிகிறதா? தொடக்கத்திலேயே அந்த விதமாக இருக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். உதாரணமாக, இதை போல் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் அதே காரியம்தான். புரிகிறதா? ஜனங்கள் அந்த வேத வசனத்துக்கு தவறாக அர்த்தம் உரைத்து அது கூடாத காரியம் என்று நினைக்கின்றனர். அவர் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்று மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கின்றனர் என்று கூறியுள்ளார். பாருங்கள், என்னை பொறுத்தவரையில் அது ஒரு வெளிப்பாடு. நிச்சயமாக அது அப்போஸ்தலர் 2:38 மற்றும் அப்போஸ்தலர் மற்றும் மத்தேயு 28:19 போன்றது. அதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், அது இங்கு உள்ளது. அதே காரியம்தான். பாருங்கள், இப்பொழுது அவன் எபிரேயரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். பார்த்தீர்களா? இப்பொழுது அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே என்று உள்ளதை முன்னதாக கண்டு கூறுங்கள். இப்பொழுது இங்கு ஒரு மனிதன் அந்த எல்லைக்கோடு விசுவாசியை போல் இருக்கிறான். இங்கு அதே காரியம்தான் இங்கு உள்ளது. அதுவே பிழையற்ற உதாரணமாக என் மனதில் உள்ளதை நான் காண்கிறேன். தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே அழைத்தார். அந்த ஜனங்கள் அனைவரும் வெளியே வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடந்தனர். சரியா? சிவந்த சமுத்திரம். அவர்கள் மோசேயின் செய்திக்கு செவி கொடுத்து ஆயத்தமாகி அணிவகுத்து நடக்க தொடங்கினர். நீதிமானாக்கப்படுதல். அவர்கள் திசை திரும்பி இங்கிருந்து தொடங்கினர். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தண்டை வந்து ரத்தம். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து சென்றனர். இவர்களுக்கு பின்னால் எல்லா ஆளோட்டிகளும் மரித்து கிடந்தனர். அப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய 3 நாட்கள் பிரயாணம் மாத்திரம் இருந்தது. புரிகிறதா? அது 40 மைல்கள் தூரம் தான் இருந்தது. அவ்வளவுதான் அவர்களுக்கு இருந்தது. பாருங்கள், ஆகையால் அவர்கள் அங்கிருந்தனர். இன்னும் 2 நாட்களில் அவர்கள் அதை நன்றாக அடைந்திருப்பார்கள். இன்னும் சில நாட்களில் பீனிக்ஸில் நடைபெறவிருக்கும் வர்த்தகரின் கூட்டத்தில் அதை குறித்துதான் இந்த மலையின் மேல் தங்கியிருத்தல் என்னும் பொருளின் பேரில் பேசலாம் என்று எத்தனித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் 40 வருடங்களாக வனாந்தரத்தில் இருக்கும்படி அவர் செய்துவிட்டார். ஏனெனில் அவர்கள் புரிகிறதா? எனவே அவர்கள் இதனண்டை வந்து அவர்கள் திரும்பி பார்க்கின்றனர். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய். ஓ அல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா! என்னை ஒரு காலத்தில் தொல்லைப்படுத்தின அந்த பழைய காரியங்கள் எல்லாம் மரித்து போய் அங்கு கிடக்கின்றன. நான் முன்பு புகைத்திருந்த சிகரெட்டுகள் போய்விட்டன. நான் முன்பு குடித்திருந்த அந்த மதுபானம், இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கின்றன. ஓ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா! அவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து அவர்கள் கானானை இப்பொழுது எதிர்கொள்ள யோர்தானை கடந்தனர். பாருங்கள், மோசே ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் ஒரு பிரதிநிதியை தெரிந்து கொண்டான். அது சரியா? அவன் அவர்களை எங்கு அனுப்பினான்? பாருங்கள், அவர்களில் சிலர் நம்மால் அதை செய்ய முடியாது. அது ஏன்? அவர்களுக்கு பக்கத்தில் நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோமே என்றனர். பார்த்தீர்களா? இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியை குறித்தும் அந்த காரியங்கள் அனைத்து குறித்தும் பிரசங்கித்தால் நான் எப்படிப்பட்ட ஒரு சபைக்கு அதை பிரசங்கிப்பேன்? ஏன்? எனக்கு காலி இருக்கைகளே இருக்கும். என் மெத்தோடிஸ்ட் ஜனங்கள் வெளியே நடந்து சென்று விடுவார்கள். என் பாப்டிஸ்ட் ஜனங்களும் என் பிரஸ்பிட்டேரியன்களும் கூட எனலாம். அவர்கள் வெளியே நடந்து செல்லட்டும்.
அவர்கள் துவக்கத்திலேயே வெள்ளாடுகளாய் இருந்தனரே. உங்களுக்கு வேண்டியது செம்மறியாடுகளே. பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் வெள்ளாடுகளுக்கு மேய்ப்பனாக இல்லை, செம்மறியாடுகளுக்கே மேய்ப்பனாய் இருக்கிறீர்கள். மேய்ப்பனாய் இருப்பதற்கு செம்மறியாடுகள் இருக்கும்போது வெள்ளாடுகளுக்கு மேய்ப்பனாய் இருப்பதால் என்ன பயன்? புரிகிறதா? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். பாருங்கள், நான் சத்தியத்தை சபையில் 4 கம்பங்களுக்கு பிரசங்கிப்பதையே விரும்புவேன் என்று எப்பொழுதும் கூறியுள்ளேன். ஆமையா, இங்கே வாருங்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவன் என்ன செய்தான்? அவர்கள் திரும்பி வருகின்றனர். யோசுவாவும் காலேபும் 2% அல்லது அந்த விதமான சதவிகிதம். அவர்களில் 2, அவர்களில் 12 2 பேர், 12 2 பேர். பாருங்கள், அவர்கள் 12 பேர் இருந்தனர். அது 12 20 இருந்தது. அந்த 12 பேர்களில் 2 பேர் விசுவாசித்தனர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று இது தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் என்றனர். பண்டைய யோசுவாவும் காலேபும் அவர்கள் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்து அது உங்களுடையது என்றார். அவர்கள் அங்கு சென்று ஒரு பெரிய திராட்சை கொலையை வெட்டி இப்படி அதை சுமந்து கொண்டு வந்தனர். வாருங்கள் தோழரே, இது ஒரு அற்புதமான இடம். எடுத்து ஒரு கடி கடியுங்கள். பாருங்கள், இவ்வளவு பெரிய திராட்சை பழங்கள். மேலும், ஓ மனிதனே, அவர்கள் இவர்களை பார்த்து நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். அவர்கள் திரும்பி சென்றவுடன் அவர்கள், இல்லை சகோதரனே, இந்த மோசே நம்மை இங்கே வனாந்திரத்துக்கு அழைத்து வந்து விட்டான் என்றனர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் பிரதிநிதித்துவப்படுத்துவதை நீங்கள் பாருங்கள். அவன் நம்மை இங்கே வனாந்திரத்துக்கு அழைத்து வந்து விட்டான். இதோ நாம் இங்கு இருக்கிறோம். நமது ஊழியம் பாழாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது என்றனர். திரும்பி போய் பாருங்கள், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாருங்கள், அவர்கள் இந்த 2ஆம் பலிபீடத்துக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காண்கின்றனர். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈபை ருசி பார்த்தவர்கள், பாருங்கள், அதை ருசி பார்த்தவர்கள், அதை அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்தனர். அது சரி என்று நாம் காண்கிறோம். நாம் அதை உண்மையாகவே காண்கிறோம். பரம ஈபை ருசி பார்த்து இந்த காரியத்தில் பங்கு கொண்டவர்கள், நீங்கள் பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியில் இதில் பங்கு கொண்டவர்கள். அது நல்லது. அந்த மனிதனை பாருங்கள். ஏன் அவன் குருடா இருந்தான் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது அவனால் காண முடிகிறது. அந்த வயோதிபனை பாருங்கள். அந்த நபருக்கு என்ன நேரிட்டது? படிப்பில்லாத அந்த நபர் அங்கே வெளியே உள்ளான் என்று யார் நினைத்தாலும் அவன் தீவிர சாட்சியை கொண்டவனாய் உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரிகிறதா? பார்த்தீர்களா? அதன் பிறகு மறுதளிக்கிறவர்கள், பாருங்கள், அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அவர்களுக்கு முதலாவது மீண்டும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் போன்றவைகளுக்கு மறுபடியும் அஸ்திபாரம் போடுதல் போன்றவற்றை குறித்து உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் செய்வோம். நீங்கள் பாருங்கள், நாம் அதை செய்வோம். நாம் திரும்பி சென்று அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடுவோம். ஆனால் இவர்களோ திரும்பவும் மனஸ்தாபப்படுகின்றனர். எப்போதும் அங்கே இருப்பதற்காக மனஸ்தாபப்படுகின்றனர். அங்கு நான் சென்றிருந்ததற்காக வருந்துகிறேன். இவன் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கின்றான். சகோதரனே, அவன் போய்விட்டான், அவ்வளவுதான். அவன் முடிந்து விட்டான். புரிகிறதா? பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை அவ்விதம் செய்வது கூடாத காரியம். அவன் அதை செய்யவே மாட்டான். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அது கானானுக்குள் அல்லது வேறெங்காயிலும் செல்வதற்கு அழைக்கப்பட்டால் அவர்கள் போவார்கள். பார்த்தீர்களா? என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அது ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அது எல்லாவற்றையும் உள்ளே எடுத்துக்கொள்ளும். அது முற்றிலும் சரி சகோதரனே.